வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ப்ளவுஸில் நம்மளே ஸ்டிக் பண்ணிக்கிற மாதிரி புட்டா டிசைன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஐட்டம்னு பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ இருக்கும் இல்லையா, கிளாத்லாம் ஸ்டிக் பண்ணிக்கிற மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய க்ளூவும் குந்தன் ஸ்டோன், அதுவும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டோன் கிடையாது, ஸ்டிக் பண்ணிக்கிற மாதிரி ஒட்டிக்கிற மாதிரி ஸ்டோன் ரெண்டையும் சூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்டோனை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கலர், ப்ளவுஸினுடைய கலர் அண்ட் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த ஸ்டோனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் இதில் நிறைய புட்டா டிசைன்ஸ் நான் கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிட்ட கொடுத்துருக்கேன். அந்த டிசைன்ஸ் பாருங்கள், இல்லை உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியையும் காமிங்க. இப்போ நம்ம எப்படி ஸ்டிக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த பொசிஷன் ஒரு இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அந்த பொசிஷனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டிசைன் என்னன்னு யோசிச்சுட்டு அந்த இடத்துல ஃபஸ்ட்டு க்ளூ இந்த மாதிரி அப்ளை பண்ணுறோம். இதில் ஃபேப்ரிக்கில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அந்த குந்தன் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணோன்னா அவ்வளோதான், இந்த ஸ்டோன் ஸ்டிக் ஆயிரும். இது ஒரு குறைஞ்சது ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹார்ஸ்க்கு நீங்கள் விட்டுட்டிங்கனாலே போதும். அது அப்படியே ஸ்டிக் ஆயிரும். டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கிளாத் அப்படி இப்படி நகட்டணுன்னா மேபி விழுகிறதுக்கோ இல்லை டிசைன் லைட்டாக மாறுறதுக்கு ஒரு சைடாக போயிடும். அதனால் நீங்கள் க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸை விட்டுருங்க. இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வர்ற கேள்வி, ஒட்டுறமே இந்த க்ளூ போயிடுமோ இல்லை இந்த ஸ்டோன் விழுந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நம்ம சில்க் சாரீயில் உள்ள ப்ளவுஸில் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அந்த அதிகப்படியாக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸில், அதாவது ரெகுலர் பேஸஸில் ரஃப் யூஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்ஸஸில் நம்ம பண்ண மாட்டோம். அப்படி பண்ணாத ட்ரெஸ்ஸை ஹேண்ட் வாஷ் அதிகம் பண்ணுவோமான்னு கேட்டால், ரொம்ப ரஃப்பாக போட்டு பண்ணுவோமான்னு கேட்டால் பண்ண மாட்டோம். அதனால் இது தாராளமாக அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸில் சூஸ் பண்ணிக்கலாம். மேபி நம்ம ரஃப் யூஸ் ட்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணுறோம் இந்த டிசைனை அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிசைனில் இருக்கிற ஸ்டோன் விழுந்துருச்சுன்னா, உங்களுக்கு ஸ்டோன் கிடச்சிச்சின்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். க்ளூவும் நம்மக்கிட்ட இருக்கும். அந்த ரெண்டையுமே திருப்பி அதே இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி ஸ்டோன் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டோனையும் அதே பொசிஷனில் வச்சு நீங்கள் திருப்பி ஸ்டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஸ்டோனை பிக் பண்ணுறதுக்கே ஏதாவது டூல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அது ஆரி ஷாப்பில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். அதாவது ஆரி ஐட்டம்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த கடையில் அவைலபிள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேக்ஸை அதில் லைட்டாக டச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நம்ம வீட்டில் பண்ணுறோம், அது இல்லை டக்குன்னு எனக்கு ஈஸியாக பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த பர்த்டே கேண்டில் இருக்குது இல்லையா, அதில் பின்னாடி சின்ன கேண்டில் இருக்கும். அந்த கேண்டில் இல்லைன்னா பெரிய கேண்டிலில் கூட நீங்கள் ஸ்டோனை டச் பண்ணி அப்படியே வச்சு பாருங்கள், ஸ்டிக் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கையில் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அந்த கேண்டிலுக்கு பின்னாடி பிக் பண்ண முடியல, எடுக்க முடியலன்ற பட்சத்தில் லைட்டாக க்ளூவை அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் காய விடுங்க. காய விட்டதுக்கு அப்புறமா அதை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும். கொஞ்சம் பொறுமையாக ஒன்றொன்னா எடுத்து ஸ்டிக் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிசைன் ரொம்ப சிம்பிள்ன்றனால நம்மளுக்கு ஸ்டிக் பண்ணுறது மட்டும்தான் வேலை. நெக்ஸ்ட் நமக்கு வர்ற பெரிய டவுட்டே, க்ளூ நம்மளுடைய ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் வெளியே தெரியுமோ, ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிளாத்தும் காஸ்ட்லியாக தான் இருக்கும். சாரீ ப்ளவுஸுங்கும் போது பட்டு சாரீ இல்லைன்னா காஸ்ட்லியான சாரீ, இல்லை காஸ்ட்லின்றதை தாண்டி எந்த ட்ரெஸ்லேயுமே அது அப்படி இருந்தால் ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதுக்காக தான் கேட்பீங்க. இப்போ நம்மளுடைய டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள். நம்ம க்ளூவை கொஞ்சம் நல்லா தாராளமாகவே வச்சு ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இதோ பார்த்தீங்கன்னா இதிலே தெரியுது, காஞ்சதுக்கப்புறமா அது இன்விசிபிள் ஆயிரும். அந்த க்ளூனுடைய டெக்ஸ்சரே எப்படி இருக்கும்னா தண்ணி வாட்டர் மாதிரி இருக்கும். அதனால் நம்மளுக்கு எந்த ட்ரெஸ்ஸில் என்ன கலரில் நம்ம அந்த க்ளூ அப்ளை பண்ணுறோமோ அந்த கலரில் தான் இருக்குது. வாட்டர் மாதிரி இருக்கிறனால நம்மளுக்கு அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் ஒரு டிசைனை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டிசைனை சூஸ் பண்ணிவிட்டு நெக் லைனுக்கு அதே டிசைனை ஃபுல்லாக வச்சுட்டு அதில் இருக்கிற புட்டாவை, இப்போ இதே இருக்குன்னா இந்த லோட்டஸில் ஒரு சைடு ஆஃப் ஷேப்பை மட்டும் சூஸ் பண்ணி நெக் லைன் ஃபுல்லாக வச்சுட்டு வந்துடுங்க. கீழே அந்த செஸ்ட் போர்ஷனில் ஃபுல்லாக புட்டாஸ் வைக்கலாம், சுடிதாராக இருந்தால். அப்படி சுடிதார் இல்லை, நம்ம ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கும் போது ஸ்லீவுக்கும் பேக் நெக்குக்கும் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த புட்டாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகாக கையில் வரிசையாக டிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு எப்போயுமே மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷரிங் டேப் இருக்கும் இல்லையா, டெய்லரிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய மெஷரிங் டேப் எடுத்து நமக்கு ப்ளவுஸில் அந்த ஷோல்டர் லைன் ஒன்று வரும், அந்த லைன்லேருந்து கையினுடைய கீழே வரைக்கும் கரெக்டாக ஃபஸ்ட்டு அயன் பண்ணிடுங்க. அயன் பண்ணிவிட்டு அதவே சென்டர் லைனாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸாக அழகாக 1 இன்ச் இல்லை
2 இன்ச் டிசைனை பொறுத்து தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு காட்டின புட்டா பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் புட்டா, அப்போ அது வந்து ஒவ்வொரு இன்ச்சுக்கு ஏற்றாப்புல வைக்கலாம். நம்ம 3rd டிசைனில் ஒன்று போட்டிருப்போம், அது கொஞ்சம் பெரிய டிசைனாக இருக்கும். அந்த மாதிரி டிசைனில் ஒன்று 2 இன்ச் இல்லைனா 3 இன்ச்சுக்கு இடையில வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கேல்குலேட் ஆகி வரும். அதே போல் தயவு செஞ்சு எப்பயுமே மார்க் பண்ணும்போது டிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணிக்கிட்டே வந்து நீங்கள் வந்து டிசைனை ஒட்டும்போது தான் ரொம்ப அழகாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும். இந்த டிசைன்ஸ் எல்லாம் நம்ம எப்போ ஒட்டலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அர்ஜென்ட்டான சூழ்நிலையில் நம்ம வந்து ப்ளவுஸை இம்மீடியட்டாக தச்சு வாங்கி ஒரு ஆரி ஒர்க் போட முடியாதுன்ற பட்சத்தில் இந்த டிசைனை வந்து நீங்கள் தாராளமாக மேலே டிசைனை பாருங்கள், உங்களுக்கு வந்து இன்விசிபிளாக இருக்குது. இன்னொரு தடவை சொல்லிடுறேன், தாராளமாக நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நீங்களே வாங்கி ஒரு 1 hour 2 hours வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா காய விட்டுருங்க. நாளைக்கு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி நைட் நீங்கள் ஒட்டிட்டு ஃபுல்லாக காய விட்டிங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இது வந்து ஒட்டினதுக்கு அப்புறமா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி க்ளூ எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் லைட்டாக டெம்பராக இருக்கும். அந்த டிசைன் பின்னாடி எப்படி இருக்கோ முன்னாடி எப்படி இருக்கோ அதே இம்ப்ரெஷன் வந்து பின்னாடி இருக்கும். ஆனால் உங்களுக்கு போடும்போது அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது. உங்களுடைய ஆரி ப்ளவுஸை வேணால் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். எல்லா ப்ளவுஸஸ்லேயும் சொல்ல முடியாது, ஒரு சில ப்ளவுஸஸில் குந்தன் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அவங்க வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த க்ளூனுடைய தன்மை எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேணால் செக் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். எடுத்து வர டிசைன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய டிசைன்ஸ் தான். இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற டிசைன் வந்து எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் அதுக்கு ஒரு கதையும் கூட இருக்குது. எப்போயுமே நம்ம ஜாக்கெட் கொடுத்தோன்னா அவங்க எப்பயும் கொஞ்சம் லேட்டாக கொடுப்பாங்க. ஆனால் அன்றைக்கி அவங்களே சீக்கிரம் கொடுத்துட்டாங்க, நான் போய் வாங்கலை. ஏன்னா எனக்கு அடுத்த நாள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. சரி நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து இந்த தடவை இந்த மாதிரி டிசைன் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகிட்டேன். கடைசி நேரத்தில் போய் ப்ளவுஸ் வாங்கினால என்னால் ஒட்டவே முடியல. சரி நம்ம போகிற இடத்துல போய் ஒட்டிக்கலாமேன்னு சொல்லிட்டு நைட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா அடுத்த நாள் தானே நம்ம நைட் ஒட்டிக்கலாமே அப்படின்னு ஒரு இதில் போகும்போது பார்த்திங்கன்னா தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இது ஒரு டிப்பாகவும் உங்களுக்கு எடுத்துக்கோங்க. எப்பயுமே பேக் நெக் அண்ட் ஹேண்ட்ஸ் ரெண்டையும் சேர்ந்து ஒட்டணும்னு வைங்களேன். என்ன ஆயிரும்னா ஸ்லீவும் பேக் நெக்கும் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். டிசைனில் வந்து ஒரு மெஸ் இல்லை ஒரு சின்னதாக நம்ம ஆட்டினோன்னா கூட பேக் நெக்கோட டிசைன் மாறிடும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி போகிற வழியிலே ஒட்டிக்கலான்னு சொல்லிட்டு காரில் உட்காந்து ஹைவேஸில் மெதுவாக பேக் நெக்கை ஃபுல்லாக ஒட்டி முடித்தேன். எங்கள் வீட்டில் சொன்ன ஒரே வார்த்தை, இருக்கிற வெட்டி வேலையை பூரா வீட்டில் பார்த்துட்டு முக்கியமான வேலையை நீ எங்கே வந்து பார்க்குறேன், யார் என்ன சொன்னால் நமக்கு என்னன்னு சொல்லி ஒட்டினால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அன்றைக்கி வந்து பேக் நெக் ஃபுல்லாக காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் ஸ்லீவ், லெஃப்ட் சைட் ஸ்லீவ், ஃப்ரண்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டில் ரைட் சைட் தான் நினைக்கிறேன். ரைட் சைட் மட்டும்தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். லெஃப்ட் சைடில் நம்ம பண்ண மாட்டோம். எதனாலனா பின் குத்துவோம். அதனால வந்து நம்ம எப்பயுமே நான் பண்ண மாட்டேன், நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யாரெல்லாம் கடைசி நேரத்தில் இந்த மாதிரி ரஷ்ஷில் ஒரு வேலையை முடிச்சிருக்கீங்க, ஆனால் என்ன தான் சொன்னாலும் அந்த ரஷ்ஷில் அந்த வேலையை முடிக்கிறது ஒரு கிக் தான். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். கம்மை வைக்கிறோம், அது மேலே இந்த டிசைனை அப்ளை பண்ணுறோம். எப்பயுமே வந்து கம் வந்து நல்லா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஆனால் என்னென்னா ஷேப்புக்கு ஏற்றாப்புல கம்மை அப்ளை பண்ணிக்கோங்க. நிறையா கஜன்னு அப்ளை பண்ணிடுவேன்னா அந்த டிசைனை பேஸ் பண்ணி, இப்போ இந்த டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைகிறோம், கீழே கம்மை அந்த வளைவுக்கு அந்த 3 ஷேப்புக்கு ஏற்றாப்புல வளைவாக வரைஞ்சிட்டு கீழே திருப்பி குந்தன் ஷேப்க்கு ஸ்டோனுக்கு ஏற்றாப்புல வச்சோம்னா இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி டிசைன் நிறையா இருக்குது. இப்போ நம்ம அடுத்து வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க ஐட்டம் குந்தன் ஸ்டோனில் ஸ்டிக் பண்ணிக்கிற மாதிரி இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கடையில் நம்ம போய் குந்தன் ஸ்டோன்னு கேட்டாலே அவங்க 2 கொடுப்பாங்க. ஒன்று வந்து ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி, அதில் எப்படின்னா மேலே ஒன்று கீழே ஒன்று ஹோல் இருக்கும், அதை ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதில் சுற்றி இந்த ஃப்ரேம் இருக்காது. நம்ம ஸ்டிக் ஒட்டிக்கிற மாதிரின்னு பர்டிகுலராக கேட்டோம்னா இதில் எக்கச்சக்க ஷேப்பும் சைஸும் டிசைன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக அவைலபிள் இருக்குது. கலரும் நிறையா இருக்குது. நீங்கள் அதை பேஸ் பண்ணி உங்கள் ப்ளவுஸ் நீங்கள் என்ன டிசைன் பண்ண போகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம். அதே போல் நம்ம சேனலில் வந்து ப்ராச்சஸ் ஒர்க்கும் நான் வந்து நிறையா போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். டெய்லி நம்ம சேனலில் வந்து ஷார்ட்ஸில் எக்கச்சக்க வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுவோம். டெய்லி கிடையாது, டெய்லி 1 அப்லோட் பண்ணிடுவேன் கண்டிப்பாக. சில நேரங்களில் 2, 3 அப்லோட் பண்ணுவேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பேஜ் இருக்குது, அங்கேயும் செக் பண்ணி பாருங்கள். ஈஸியாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம சேனலில் மெயினாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி
சொல்லிக் கொடுக்குறதே. உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ இல்லை டவுட் இருந்தாலோ இல்லை இந்த வீடியோலேயே என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். இதே மாதிரி டிசைன்ஸ் வந்து இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ணி போடுங்கன்னு சொல்கிறதா இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கட்டாயம் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்படி இருக்குன்னு மறக்காமல் மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டிசைன்ஸ் எல்லாம்.